தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/4/2026 புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், மதியம் 1:31 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு பிரதோஷம். புத்தாண்டு பிறந்து 2ஆம் நாள். இன்றைக்கு பிரதோஷம். நந்தி வழிபாடு. பொதுவாகவே வாழ்க்கையில் 3 எழுத்தை மறக்கக்கூடாது. ஒன்று நன்றி, மற்றொன்று நந்தி. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே நம்ம செய் நன்றி மறக்கவே கூடாது. யாரு நன்றி சென்றாலும் சரி, அவர் நமக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்தா நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், நன்றின்னு சொல்கிறோம். அது மாதிரி அந்த நன்றி என்ற 3 எழுத்து மறக்கக்கூடாது, நந்தி என்ற 3 எழுத்தையும் மறக்கக்கூடாதான். ஏன்னா பரமசிவனும் பார்வதியும் இருக்கிற பள்ளியறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது நந்தி. அந்த பரந்தாமனை, அந்த பரம்பொருளை சுமக்கின்றவன் நந்தி. ஆகையினாலே அந்த நந்தியிடம் நம்முடைய கோரிக்கைகளை நாம் சொன்னால், அவருடைய எஜமானனான அந்த பரமசிவனிடமும் பார்வதியிடமும் அந்த கோரிக்கையை சொல்லி நிறைவேற்றுகிற ஆற்றல், வல்லமை இந்த நந்தியின் அருளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் நந்தியை வணங்குவது நல்லது. சுமார் ஒரு 40-42 வருடங்களுக்கு முன்னால் வேந்தன்பட்டிங்கிற ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேந்தன்பட்டிக்கு நான் போயிருந்த பொழுது, அங்கே உள்ளது நெய் நந்தி. எறும்பு மொக்காது நெய் அபிஷேகம் செய்வார்கள். அந்த சன்னதியிலேயே 2 நந்தி பாடல்கள் எழுதினேன். அதில் ஒரு பாடலில், கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நடையினில் விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய், நந்தியே உன்னை துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாய் அப்படின்னு ஒரு பதிகம் எழுதினேன். அதில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பேன், 9 கோள்களுக்கும் உயரிய பலன் கொடுப்பாய், பொன்பொருள் குவிய வைப்பாய், புகழையும் சேர்த்து வைப்பாய், சிந்தனை வளம் கொடுப்பாய், சிகரத்தில் தூக்கி வைப்பாய், நந்தியே உன்னை துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாய், மாலைகள் ஏற்க வைப்பாய், மணலையும் பிறக்க வைப்பாய், வேலைகள் கிடைக்க வைப்பாய், விதியையும் மாற்றி வைப்பாய், சோலையின் வண்ணப்பூவை சூடிடும் நந்தி தேவா, நாளும் நான் உன்னை துதித்தேன் நாடி வந்து எம்மை காப்பாய், தஞ்சையில் பெரிய நந்தி தளிருடல் வெண்ணெய் சாற்றி, அஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நெகமம் நந்தி, குஞ்சர முகத்தன் தந்தை குந்திடும் ரிஷப நந்தி, தஞ்சமாய் உன்னை அடைந்தேன் தயங்காது என்னை காப்பாயின்னு எழுதினேன். பொதுவாக இந்த நந்தியை நம்ம கும்பிடுகிற பொழுது மாலையிலே அந்த பிரதோஷ நேரத்திலே சகல அபிஷேகங்களும் நடைபெறும். அதனுடைய முகத்திலே காசெல்லாம் ஒட்டி வைப்பார்கள். நந்தி கொம்பு ஒளியே நாயகனாம் சிவபெருமானை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும். எனவே நீங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும், தடைகளை எல்லாம் தகர்த்தெறிகிற ஆற்றல் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு உண்டு. அதை அனுபவத்தில் நீங்கள் காணலாம். ஆகையினாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று மாலை நேரத்திலே நந்தியை வழிபட்டு நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மனக்கலக்கம் அகலும். அதே நேரத்தில் உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகளும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். இன்று சிவதூதனை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். லாபம் சிறப்பாகவே வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கருதியும் நீங்கள் திட்டம் தீட்டியிருப்பீர்கள். அந்த திட்டங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தெய்வ அனுகூலத்தால் சிறப்பான வாழ்க்கை அமைகின்ற நாள். சில காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். 10லே சனி இருப்பதனாலே புதிய நூதன கருவிகள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆனால் பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. ஏதேனும் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. 3லே கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வகலாம். இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் சாய்த்து காட்ட வேண்டும் என்ற வல்லமை பெற்றவர்கள் இன்று துணிவும் தன்னம்பிக்கையையும் கொஞ்சம் கூடுதலாக பெற்றுக்கொள்வது நல்லது. தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ளலாம். அதே நேரம் இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே இன்றைக்கு நந்தியையும் நீங்கள் வணங்குவது நன்மை தரும்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:31 வரை சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் அதிகாலையில் நீங்கள் செய்வது அவ்வளவு சிறப்பாக அமையாது. 7:31க்கு மேல் சந்திராஷ்டமம் முடிந்த பின்னால் நீங்கள் தொடங்கிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வீண் பிடிவாதங்களை திரட்டிக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 8லே ராகு இருப்பதன் மூலமாக சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் கூட கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணம் வந்த மன்றமிடமே செலவாகிறதே, பரிசில் தங்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கு பொதுவாக நீங்கள் நல்ல விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிய வெட்டி படுது பார்ப்பது, பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி செலவிடுவது, அதே போல ஏதாவது குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நல்ல சுப செலவுகளை செய்தால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். காலை 7:31க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளை அதிகமாக கொடுப்பார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் கூட வரலாம். எதையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. பொதுவாக இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பிறருடைய பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்க வேண்டாம். அதே நேரத்தில் ஜென்மத்திலே கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று மாலை பிரதோஷத்திலே கலந்து கொண்டால் பெருமைகள் சேரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கனவுகள் நனவாகின்ற நாள். காரிய வெற்றி கொண்டு கடலாண்டு வரும் செய்தி காதலிக்க செய்யும். விரயங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அனுகூல தகவலாகவும் இருக்கும், ஆதாயம் தரும் தகவலாகவும் இருக்கும். பழைய வேலையிலிருந்து விலகி புதிய வேலைக்கு முயற்சிக்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சனி 7ல் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்ற வழிகளில் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனமாற்றங்கள் ஏற்படும். மக்கள் செல்வங்களால் உதிரி வருமானங்கள் வரலாம். குறுபார்வை இருப்பதால் நீண்ட நாட்களாக இல்லத்திலே சுபகாரியம் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். குடும்பத்தில் ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய தகவல்கள் முடிவில் சிறப்பாக முடிந்து ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொண்டு மகிழ்கின்ற நாள். வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. 6லே சூரியனோடு சுக்கிரன் இருக்கின்றார். எனவே தொழில் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்தியோகத்தில் நீங்கள் இருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா, எப்பொழுது தொடங்கலாம், எங்கு தொடங்கலாம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். கடந்த சில மாதங்களாக உங்களுடைய சிந்தனை இப்பொழுது வெற்றி பெறப் போகின்றது. அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். தனுசு நேயர்களே, குறுபார்வை இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரிகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. ஆரோக்கிய தொல்லை அகலும். அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நேசித்தவர்கள் உங்களுடைய நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வார்கள். தொழில் வளர்ச்சியும் உண்டு. அதே நேரம் தொழிலில் கிளைத்தொழில்கள் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நட்பால் நன்மை கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சேமிப்பு உயரும். பிள்ளைகளின் வழியே உதிரி வருமானங்கள் உண்டு. பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். 2லே ராகு இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். இன்று மாலை நேர பிரதோஷத்தில் நந்தியை வணங்குவது நன்மை தரும். சிவன் உமையவள் வழிபாடும் சிறப்பை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:31 வரை ராசிக்குள் சந்திரன். அதிகாலையில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கிளேசங்களும் மனக்கலக்கங்களும் வரலாம். ஏதேனும் ஒரு தொலைகள் வந்து கொண்டிருக்கிறதே, எப்பொழுதுதான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். ஆனால் 7:31க்கு பிறகு சந்திரபலம் கொஞ்சம் மாறுகிறது. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கின்றார். ஜென்மத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது ராகுவோடு இணைந்திருப்பதனாலே மனக்குழப்பங்கள் வரலாம். அதற்கு பின்னால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொன்ன சொல்லை நிறைவேற்றுவீர்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். தொழில் வெற்றி நடைபெறும்.
போடும். எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது. அதே நேரம் பிரதோஷம் இன்று என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தி, சிவன், உமையவளை வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 7:31 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன், அவரோடு செவ்வாய் இணைவதனாலே சந்திர மங்கள யோகம் உருவாகிறது. எனவே உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வேண்டும். பெற்றோர்களின் மணிவிழாக்கள், பிள்ளைகளின் மனவிழாக்கள் நடைபெறலாம். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது வாங்கி குடியேற வேண்டும், கடைதிறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்கள் நடத்துவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆயத்தம் செய்வதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.